ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற KVP, அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ KVPனா என்ன, ஸோ அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ KVP அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கிசான் விகாஸ் பத்திரம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுளாக ஆக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த KVP. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கான டென்யூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வருஷம் 7 மந்த். அதாவது இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னபடி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ உங்களுடைய ரிட்டைர்மெண்ட், உங்களுடைய குழந்தைங்களுடைய மேரேஜ், அதுக்கப்புறம் எஜுகேஷனை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு ஸ்கீமாக இருக்கும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஸ்கீம். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட்டு, ஸோ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து மல்டிபிள்ஸாக ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இருக்குது. இப்போது 1500, 600, 1700, 1800, ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஹண்ட்ரட்ஸாக மல்டிபிள் ஆகணுமே தவிர சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கான ரூல்ஸாக இருக்குது. அடுத்தது ஸோ இந்த KVP கிசான் விகாஸ் பத்திரத்தில் ஸோ யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், ஸோ அதாவது அக்கௌண்ட் வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி இந்தியன், அதாவது எனி இந்தியன் ரெசிடென்சி ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், அடல்ட்டாக இருக்கட்டும், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இருக்கட்டும், மைனராக இருக்கிறவங்க, அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு மேலே, அதாவது 13 வயசுக்கு மேலே அவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது டாக்குமெண்ட். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், ஸோ எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு KYC டாக்குமெண்ட்ஸ், ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா கூட இந்த KVPயில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸோ இந்த KVP ஸ்கீமை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ KVP கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய பேசிக்கான KYC டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பின்னாடி பேக்கில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஸோ உங்களை நீங்கள் யார் நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ், ஸோ எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது லாக்இன் பீரியட். ஸோ லாக்இன் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 years and 6 months தான் உங்களுக்கான லாக்இன் பீரியடாக இருக்கும். அதாவது 30 month. அது வரைக்கும் உங்களால் எந்தவித பேமெண்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எடுக்க முடியாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இயர்லி விட்ரால், அதாவது முன்கூட்டியே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ டெத் ஆஃப் இன்கேசஸ் அப்படின்ற, அதாவது இறந்துட்டாங்க, ஸோ அந்த அப்ளிகண்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் மெச்சூர்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாமினி ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து மேண்டட்டரி. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்களை நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்கீம், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா. ஒரு இடத்துல இருந்து 100 இடத்துக்கு உங்களுக்கு நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக நம்ம வந்து KVPயை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிசான் விகாஸ் பத்திர ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பேக் அண்ட் பை கவர்மெண்ட் அண்ட் கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது. ஒரு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுளாக
கிடைக்கும். அதாவது ஏன்னா டபுளாக கிடைக்கும், ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இதுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படியே டபுளாக கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 6 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 லட்ச ரூபா. ஸோ 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 12 லட்ச ரூபா கிடைக்குது. 7 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 14,000, அதாவது 14 லேக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது முழுக்க உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. உங்களுடைய ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ இருக்கும். ஸோ டிடிஎஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடையாது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.